Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோசுவாலஜி சாப்டர் 2 கிங்டம் அனிமாலியாவில் பார்ட் 2 அதில் ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து பார்ட் 2 சாப்டர் 2 கிங்டம் அனிமாலியாவில் அடுத்த நெக்ஸ்ட் 21 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் என்னென்னா das or true xylem is fluid filled cavity that develop with mesoderm and is lined by mesodermal epithelium called peritoneum. என்னன்னா fluid filled cavity மாதிரி இருக்கும், பாடி கேவிட்டி ஃபில் ஆகிருக்கும், அது மீசோடம்லேருந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா, மீசோடம்லேருந்து டெவலப் ஆகி அண்ட் இஸ் லைன் பை மீசோடமல் எபித்திலியம் சொல்லியிருக்காங்க. அது கால் பெரிட்டோனியம்ன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ ஜீலோம்னா பாடி கேவிட்டி இருந்ததா அந்த அனிமல்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா யூசீலோம். அனிமல்ஸ்லாம் அந்த சீலோமோட நேமை வந்து யூசீலோம்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ பாடி கேவிட்டினா என்ன, அதுக்கு பாடி வால் அண்ட் அலிமெண்ட்ரி கேனல் இருக்கும். ஓகேவா, கட் அந்த மாதிரி வந்து அலிமெண்ட்ரி கேனலில் தான் பாடி கேவிட்டின்றதை சொல்லுவாங்க. பாடி கேவிட்டி அது வந்து என்னென்னா பிட்வீன் த பாடி வால்க்கும் அலிமெண்ட்ரி கேனலுக்கும் உள்ள இடையில உள்ள அந்த அனிமல்ஸ்க்குள்ள இந்த கேவிட்டியை தான் நம்ம பாடி கேவிட்டின்றதை சொல்கிறோம். அதில் வந்து ஃப்ளூயிட் ஃபில்டாக இருக்கும், அது மீசோடம்லேருந்து டெவலப் ஆகிருக்கு. இது வந்து ஆன்சர் என்ன, யூசீலோம் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வேர்ட் அனிமல் வித் ட்ரூ பாடி கேவிட்டி. அனிமல்ஸுக்கு அந்த ட்ரூ பாடி கேவிட்டி இருந்தால் அந்த அனிமலில் என்ன சொல்கிறாங்கன்னா யூசீலோமேட்ன்றதை சொல்கிறாங்க. இது செகண்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வேர்ட் அனிமல் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம். அனிமல் கிங்டமை 2 சப் கிங்டமாக டிவைட் பண்ணுறாங்க. ஆன்சர் பாராசோவா அண்ட் யூமெட்டோசோவா. பாராசோவா அண்டு யூமெட்டோசோவான்றதை அனிமல் கிங்டமை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பாராசோவானா என்ன அர்த்தம்னா அதில் மல்டி செல்லார் இருக்கும், மல்டி செல்லார் ஸ்பாஞ்சஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக அது வந்து செல் வந்து எப்படின்னா லூஸாக அக்ரிகேட் ஆகிருக்கும், ஆனால் டிஷ்யூவும் ஆர்கனும் ஃபார்ம் ஆகாது. அப்படி இருந்தால் அதை பாராசோவான்றதை சொல்கிறாங்க. யூமெட்டோசோவானா என்னென்னா அதுக்கு மல்டி செல்லார் அனிமல்ஸாக இருக்கும், வெல் டிஃபைன் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த அனிமல்ஸை யூமெட்டோசோவான்றதை அனிமல் கிங்டமை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செல்ஸ் மட்டும் இருந்து டிஷ்யூ ஆர்கன் ஃபார்ம் ஆகலைன்னா அதை பாராசோவான்னு சொல்லுவோம். யூமெட்டோசோவானா மல்டி செல்லராக இருக்கும், ஆனால் அந்த செல்லேருந்து டிஷ்யூ டு ஆர்கன் டு ஆர்கன் சிஸ்டம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து யூமெட்டோசோவான்றதை சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வேர்ட் யூமெட்டோசோவா இன்க்ளூட் டாக்ஸானமிக்கல் லெவல் கால் டஸ். யூமெட்டோசோவாவில் எத்தனை டாக்ஸானமிக்கல் லெவல் இருக்குது, 2 டாக்ஸானமிக்கல் லெவல் இருக்குது. அதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா கிரேடுன்றதை சொல்கிறாங்க. யூமெட்டோசோவா இன்க்ளூட் டேஸ் டாக்ஸானமிக்கல் லெவல் கால் டஸ். யூமெட்டோசோவா இன்க்ளூட் 2 டாக்ஸானமிக்கல் லெவல் கால் கிரேட். Next, fifth one word animal which possess notochord at any stages of the development is called chordates. ஒரு அனிமல்ஸ்க்கு நோட்டோகார்ட்னா வெர்டிபிரல் காலம் இருக்கும். ஓகேவா, அந்த அனிமல்ஸ்க்கு இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா கார்டேட் அனிமல்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. கார்டேட்ஸ்னால் வெர்டிபிரல் காலம், ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு உள்ளதை கார்டேட்ஸ்னு சொல்லுவோம். இன்வெர்டிபிரேட் இல்லாததை நான் கார்டேட்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகே, திரும்ப அந்த ஃபஸ்ட்டு 5 ஒன் வேர்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணலாம். Das or true xylem is a fluid filled cavity that develop with the mesoderm and is lined by mesodermal epithelium called peritoneum. The answer euxylem. Next, the second one word animal with true body cavity are called eucoelomates. Next, third one word animal kingdom is divided into 2 sub kingdom. 2 சப் கிங்டமாக டிவைட் பண்ணுறாங்க. இதுக்குரிய ஆன்சர் பாராசோவா அண்ட் யூமெட்டோசோவா. யூமெட்டோசோவான் இன்க்ளூட் டேஸ் டாக்ஸானமிக்கல் லெவல் கால் டஸ். யூமெட்டோசோவான் இன்க்ளூட் 2 டாக்ஸானமிக்கல் லெவல் கால் கிரேட். ஃபிஃப்த் ஒன் வேர்ட் அனிமல் விச் போசஸ் நோட்டோகார்ட் அட் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். நோட்டோகார்ட் இருக்க அனிமல்ஸ் என்ன நம்ம சொல்கிறோம், கார்டேட்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6 to 10 பார்ப்போம். இன் சம் அனிமல்ஸ் பாடி இஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட் இன்டூ சீரீஸ் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால் டஸ். சில அனிமல்ஸில் பாடி வந்து வெளியவும் டிவைட் ஆகிருக்கும், இன்டர்னலாகவும் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் எல்லாமே டிவைட் ஆயிருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸை அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கிறத அந்த ரிப்பீட்டட் யூனிட்ஸை டிவைட் ஆகிருக்கல அதை எப்படி சொல்கிறாங்கன்னா செக்மெண்ட்ஸுன்றதை சொல்கிறாங்க இன் சம் அனிமல்ஸ். இது 6th one word. Notochord is a dash derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animals. Notochord எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு, மீசோடர்மலிலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. அது ராட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது எங்கன்னா டார்சல் சைட் பின் பக்கம். ஓகேவா,
டார்சல் சைடில் இருக்கும் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் சம் அனிமல்ஸில். அதுக்குரிய ஆன்சர் மீசோடர்மல். 8th ஒன் வேர்ட், போர் பியரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால். போர் பியரிங் அனிமல்ஸை எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்பாஞ்சஸ்ன்றதை சொல்கிறாங்க. போர் பியரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால் ஸ்பாஞ்சஸ். நெக்ஸ்ட் 9th ஒன் வேர்ட், பைலேட்டரியா இன்க்ளூட் 2 டாக்ஸானமிக்கல் லெவல் கால் டஸ். பைலேட்டரியாவில் 2 டிவைடு இருக்குது, டிவிஷன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து யூ மெட்டசோவால் 2 டாக்ஸானமிக்கல் லெவல்னு சொன்னோம்ல, அதில் கிரேடுன்ற சொல்கிறோம். அப்போ அந்த யூ மெட்டசோவால் தான் 2ஆக டிவைட் ஆகிருக்கு, ரேடியேட்டா அண்ட் பைலேட்டரியா. ரேடியேட்டானா என்னென்னா அந்த அனிமல்ஸில் 2 லேயர் ஆஃப் செல் இருக்கும், அவுட்டர் எக்டோடம் இன்னர் எண்டோடம் இருந்தால் அதை ரேடியேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஆனால் பைலேட்டரியானா என்ன அர்த்தம்னா அதில் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும், பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பைலேட்டரியா. அந்த பைலேட்டரியாவில் இருந்தால் 2 டாக்ஸானமிக்கல் லெவல் வருது, டிவிஷன். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூ மெட்டசோவால் 2 டிவிஷன், ரேடியேட்டா அண்ட் பைலேட்டரியா. பைலேட்டரியாவில் 2 டிவிஷன், அது என்னென்னா புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியா. ரேடியேட்டனா செல்ஸ் மட்டும் இருக்கும், 2 டிப்ளோபிளாஸ்டிக் லேயராக இருக்கும். ஆனால் இங்கே ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, வேறு எதுவும் இதுக்குள்ள வித்தியாசம் இல்லை. நெக்ஸ்ட் 10th ஒன் வேர்ட், டேஸ் அ பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம் ஃப்ரம் மீசோடர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்சென்ட்ரான். ஆர்சென்ட்ரான்லேருந்து பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகிருக்கிறத என்டிரோசீலோமேட் அனிமல்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. 10th ஒன் வேர்ட், என்டிரோசீலோமேட் அனிமல்ஸ். ஓகே, திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம். In some animals, body is externally and internally divided into the series of repeated units called segment. Notochord is a dash-derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animal. இதுக்குரிய answer mesodermal. 8th one word, pore-bearing animals are commonly called sponges. 9th one word, bilateria include 2 taxonomical level called division. 10th one word, dash body cavity is formed from the mesodermal pouches of Archenteron, enterocoelomate animals. Next 11th one பார்ப்போம். The presence of dash is important in classifying animals. எதை வச்சு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க? மெயினாக பாடி கேவிட்டி இருக்கிறத வச்சு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுக்குரிய ஆன்சர் பாடி கேவிட்டி ஆர் சீலோம். இன்னொரு பேர் சீலோம்ன்றதை சொல்லுவாங்க. 12th one word, animal which do not possess a body cavity. பாடி கேவிட்டி இல்லாத அனிமல்ஸை என்ன சொல்லுவோம்? ஏசீலோமேட்ஸ். பாடி கேவிட்டி உள்ள அனிமல்ஸை யூசீலோமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபால்ஸ் கேவிட்டி இருக்கிறத சீடோசீலோமேட்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. அனிமல்ஸ் which do not possess a body cavity called ஏசீலோமேட்ஸ். 13th one word, dash include the metazoa in which embryonic blastopore develop into the mouth. ஓகேவா, மவுத்துலேருந்து அந்த எம்ப்ரியானிக் பிளாஸ்டோபோர் வந்து மவுத்தை டெவலப் ஆனிச்சுன்னா அந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோஸ்டோமியோன்னு சொல்லுவோம். நம்ம தான் பார்த்தோம்ல பைலேட்ரியால் 2 டிவிஷன் சொன்னேன்ல, புரோட்டோஸ்டோமியோ, டியூட்ரோஸ்டோமியோ. அதான் பிளாஸ்டோபோர் வந்து அதுலேருந்து மவுத் டெவலப் ஆனிச்சுன்னா மெட்டசோவனில் அது வந்து புரோட்டோஸ்டோமியோன்றதை சொல்லுவாங்க. இதுக்குரிய ஆன்சர் 14th ஒன்க்கு மெட்டசோவா. 13th one protostomia. 14th one என்னன்னா in which anus is formed from or near the blastopore and mouth is formed away from the blastopore. anus வந்து பிளாஸ்டோபோர்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுலேருந்து இல்லைனா அதுக்கு பக்கத்தில். ஆனால் மவுத் வந்து கொஞ்சம் பிளாஸ்டோபோர் தள்ளி மவுத் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டசோவன் தான் சொல்கிறாங்க. புரோட்டோஸ்டோமியானா பிளாஸ்டோபோர் வந்து மவுத் டெவலப் ஆனதா புரோட்டோஸ்டோமியா. மெட்டசோவானா ஆனஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஃப்ரம் நியர் த பிளாஸ்டோபோர், மவுத் அவே ஃப்ரம் த பிளாஸ்டோபோர். அது அப்படின்னா மெட்டசோவா. நெக்ஸ்ட் 15th ஒன் வேர்ட், நிடாரியன் எக்ஸிபிட் 2 பேசிக் பாடி ஃபார்ம்ஸ். நிடாரியன் 2 பாடி ஃபார்ம் இருக்குது. ஒன்று பாலிப்ஸ் அண்ட் மெடுசா. ஓகே, திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். 11 to 15. The presence of dash is important in classifying animals. Answer body cavity or coelom. 12th one word, animal which do not possess a body cavity called acoelomates. 13th one word, dash include the metazoan in which embryonic blastopore develop into mouth, protostomio. Dash in which anus is formed from or near the blastopore and mouth is formed away from the blastopore, metazoa. Nidarian exhibit 2 basic body forms. Answer polyp and medusa. Next 16th one word. The dash forms are sessile and cylindrical. நம்ம வந்து நிடாரியன்ஸில் 2 பாடி ஃபார்ம் பார்த்தோம்ல, பாலிப் அண்ட் மெடுசா. இதில் சிசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால், சிசைல்னால் ஒட்டி இருக்கிறத சொல்லுவாங்க, அது வந்து இது வந்து பாலிப்.
நெக்ஸ்ட்டு வந்து டேஸ் ஆர் அம்ப்ரெலா ஷேப் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண முடியும், ஆனால் ஷேப் வந்து அம்ப்ரெலா ஷேப்பாக இருந்தால் இதுக்குரிய ஆன்சர் மெடுசா. 17th ஒன்னோட ஆன்சர் மெடுசா. 16th ஒன் ஆன்சர் polyps. Cnidarian, 18th one, Cnidarian which exist in both form also exhibit alternation of generation in the life cycle. அதோட ஜென்ரேஷன் alternation of generation வந்து மாறும். அப்புறம் Cnidarian ரெண்டு பேசிக் ஃபார்ம்லையும் ஃபார்ம் ஆகும். பாலிப்ஸ்லையும் ஃபார்ம் ஆகலாம், மெடுசாலையும் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லைஃப் சைக்கிளில் மெட்டாஜெனிசிஸ். ஆன்சர் மெட்டாஜெனிசிஸ். 19th one, does produce medusa asexually and medusa form polyps sexually. பாலிப்ஸ் வந்து மெடுசாவை ஏசெக்ஷுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும், மெடுசா வந்து பாலிப்ஸை செக்ஷுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஒன்வடையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மெடுசா பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடுசா ஏசெக்ஷுவலி, மெடுசா ஃபார்ம் பாலிப்ஸ் செக்ஷுவலாகவும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். லாஸ்ட் ஒன் வேர்ட், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் அண்ட் இன்க்ளூட் த ஃப்ரீ ஸ்விம்மிங் சிலியேட்டட். டெவலப்மெண்ட் இன்டெரக்டாக இருந்தாலும் ஃப்ரீ ஸ்விம்மாக இருக்கும். ஆன்சர் பிளானுலா லார்வா. ஓகேவா? பிளானுலா லார்வா. நெக்ஸ்ட் திரும்ப ரீகால் பண்ணுவோம். The dash forms are sessile and cylindrical. Answer polyp. Dash are umbrella shape and free swimming. Medusa. 18th one word, Cnidarian exist in both form also exhibit alternation of generation in the life cycle. Metagenesis. Dash produce medusa asexually and medusa form dash sexually. Polyps produce medusa asexually and medusa form polyps sexually. 20th one, development is indirect and include the free swimming ciliated dash. Answer planula larva. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மொத்தம் 41 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.